ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு madras பேக்கரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, ரொம்பவே அருமையான யம்மியான ஜூஸியான ஜிலேபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் உளுந்து இருந்தது அப்படின்னா நம்ம வீட்டிலே ஜிலேபி குழந்தைங்களுக்காக செஞ்சு கொடுக்கலாம். இதுக்காக கடையிலெல்லாம் போய் வாங்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ரொம்ப எளிமையான மெத்தடில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு லைட்டாக கிறிஸ்பினஸ் இருக்கணும். அதாவது உளுந்து மட்டும் இதில் சேர்த்தோம் அப்படின்னா அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது. ஸோ அதனால இதில் ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாங்க பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் செய்ய போகிற ஜிலேபிக்கு 200 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இதை ஒரு 2 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ ஒரு நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்க போகிறேன். மாற்றிட்டு ஒரு நல்ல திக் பேஸ்ட்டுக்கு இதை அரைச்சி போய் எடுத்துக்க போகிறேன். இப்போ இது அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட கிறிஸ்பினஸ்க்காக ரைஸ் ஃப்ளவர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ரைஸ் ஃப்ளவர்னால் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர்னால் சோள மாவு. அடுத்தது ரெட் ஃபுட் கலர் கொஞ்சமாக எடுத்துட்டு அதை தண்ணியில் நல்லா கலந்துட்டு, தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்சியில் ஒரு ஓட்டி இப்போ எடுத்து வச்சாச்சு. அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கலர் பவுடர் இதெல்லாம் நல்லா நம்ம போட்டு கைகளாலே கலந்து விடலாம். பட் ஆனால் ஒன்றுக்கு ஒன்று சேராமல் கட்டிப்படும் அப்படிங்கிறதுனால லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம அரிசி மாவு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போது சுகர் சிரப் ரெடி பண்ண ஒரு பேனில் 1.5 கப் அளவுக்கு சுகர், அதாவது சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சுகர் சிரப் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ இது சர்க்கரையும் தண்ணியும் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சர்க்கரையும் தண்ணியும் ஒன்றோட ஒன்றா நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த பாகு எந்த பதத்தில் இருக்கணும்னா இந்த ஒரு கம்பி பதம், அதாவது இப்படி லைட்டாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிசு பிசுன்னு கையில் பிடிக்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது நான் ஒரு 4 ஏலக்காயை தட்டி இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் வாசனைக்காக. அடுத்ததாக ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு இதில் சேர்த்துக்க போகிறேன். எதுக்காக அப்படின்னா இந்த சக்கரை பாகு முருகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த ரெசிபிக்குன்னு கிடையாது, நீங்கள் மோஸ்ட்டாக சக்கரை பாகு ரெடி பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த பாகு முருகாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா லைட்டாக ஒரு 1 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூனோ உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அதில் லைட்டாக லெமன் புழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா பாகு முறியாமல் இருக்கும். இது ஒரு டிப்ஸுங்க. ஜிலேபியை பிழியறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு ஆவின் பால் பாக்கெட் கவர் எடுத்திருக்கேன். அதை கீழே ஒரு டம்ளர் இந்த மாதிரி வச்சுட்டு மேலே இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுறலாம். கவர் பண்ணி விட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க பேட்டரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணி அதில் ஹோல் போட்டு செஞ்சோம் அப்படின்னா கரெக்டான ஷேப்பில் வராது. ஸோ கடையில் தான் வாங்கணும். அதனால இந்த பால் பேக்கெட் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஷேப்பும் கரெக்டாக வரும், நம்மளுக்கு எந்த விதமான பதட்டமும் இருக்கவும் வேண்டாம். ஸோ அதனால தான் அவ்வளோதான். இப்போ எல்லாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி கவர் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அந்த மாவு வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு லப்பர் பேண்ட் மட்டும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம ஜாங்கிரி பிழிஞ்சு எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஹோல் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆயில் காஞ்சதுக்கு பிறகு ஜிலேபி நம்ம சுடலாம். இந்த மாதிரி ஒரு 2 கம்பி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுடைய ஜிலேபி ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்போவுமே ஜிலேபி செய்யும்பொழுது ஸ்லோ சிம்மில் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக ஜிலேபி நல்லா வெந்து வரும். இப்போது ஒரு சைடு வெந்தாச்சு. ஸோ அதனால் நான் மறு சைடு நான் திருப்பி போட்டிருக்கேன். திருப்பி போட்டுட்டு நல்லா 2 பக்கம் வெந்ததுக்கப்புறமா இதை அப்படியே சூட்டோட சுகர் சிரப்பில் நம்ம சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஜிலேபி ரொம்பவே அருமையாகவே வந்திருக்கு. இதே மாதிரி மீதமுள்ள மாவில் நம்ம ஜிலேபி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே
எவ்ரி சண்டே தான் நம்ம சேனலில் சேனல் ப்ரொமோட்டிங் வந்து நம்ம பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இனிமேல் வந்து அப்படி கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே எல்லா நாளுமே, அதாவது தொடர்ந்து காலையில் வந்து சேனல் ப்ரொமோட்டிங், ஈவினிங் வந்து ரெசிபீஸ். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக நம்மளுக்கு 1 இயர்க்குள்ளே ரீச் பண்ணணும்ல. பட் ஆனால் நம்ம வந்து சண்டே தான் நம்ம சேனலில் வந்து சேனல் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படின்னா வந்து எப்படி நம்மளுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கெட் பண்ண முடியும்? அதனால இந்த மாதிரி ஒரு சின்னதாக வந்து நம்ம இப்போ ட்ரை பண்ணலாம். முன்னாடியில் உள்ள சேனல் ப்ரொமோட்டிங்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி சேனல் ப்ரொமோட்டிங் பண்ணியாச்சுன்னா முடிஞ்சிடும். ஆனால் இனிமேல் அப்படி கிடையாது. நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் எத்தனை பேர் வந்து எத்தனை டைம் நீ வந்து ஆன்சர் பண்ணாலும் பரவாயில்ல, நான் அத்தனை டைமும் வந்து அடுத்த வீடியோவில், அதாவது இன்றைக்கி கேட்குற கேள்விக்கு ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் எத்தனை பேர் கேட்டாலும் அத்தனை பேரோட பேரும் வந்து நான் ப்ரொமோட் பண்ணிவிடுவேன். இதுதாங்க இந்த கேம். இது வந்து ஒரு கேமோட ரூல்ஸு. இந்த வீடியோவில் நான் ஏலக்காய் வந்து சேர்த்துருப்பேன். எத்தனை ஏலக்காய் நான் இந்த வீடியோவில், அதாவது இந்த ரெசிபிக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதுதான் இன்றைக்கான கொஷின். ஸோ மறக்காமல் எல்லோரும் வந்து ஆன்சர் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே உங்களுடைய சேனல் வந்து நான் ப்ரொமோட் பண்ணிடுவேன். எத்தனை பேர் பண்ணாலும் பரவாயில்ல, அத்தனை பேரோட சேனலுக்கும் வந்து நான் ப்ரொமோட் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான், நம்மளுடைய கேள்வி வந்து முடிஞ்சாச்சு. ஸோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் வந்து சொல்லிவிடுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது உங்கள் மெட்ராஸ் பேக்கரி சேனல் வித் சைனிங் ஆஃப் அன்பரசி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.